அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்னென்னா அப்பம் ரெசிபி தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் பஃபியாகவும் வந்துச்சு. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் முத்தாஜுக்கு தானே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு கப்பு நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப்பு வெல்லத்துக்கு வந்து ஒரு 3/4 கப்பு இருக்கும் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நமக்கு வெல்லம் வந்து கரைஞ்சால் போதும். வெல்லம் பாகுபதெல்லாம் நமக்கு எதுவுமே வர தேவையில்லை. வெல்லத்தை நல்லா அந்த கட்டிகள் எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராகவும் பஃபியாகவும் வந்துச்சுங்க. நீங்கள் இதேமாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம் நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு வாழைப்பழம் நான் வந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பூவம்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் வந்து நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கப்பு இருக்கும் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துட்ருக்கேங்க. அதோட ஒரு 2 ஏலக்காய் நான் வந்து சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் கெட்டி பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. சில்லுன்னு இருக்குது, அதை எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல மாவு ஒரு ஸ்மூத்தாக நம்ம வந்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக நீங்கள் அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. இதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. நான் நல்லா அந்த வாழைப்பழத்தோடு சேர்ந்து இந்த மாவெல்லாம் நல்லா அரைஞ்சி வரணும், எந்த ஒரு கட்டிகள் இல்லாத. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சமையல் சோடா சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்து வெள்ளை கரைசல் எடுத்து எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி நான் அதோடு சேர்த்துட்றேங்க. பாருங்கள், நம்ம வெல்லம் கரைச்சதோட தண்ணியோட அளவும் உங்களுக்கு வந்து இந்த மாவு கரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மெதுவாக எல்லாம் கை விடாத நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் நம்ம அந்த வெள்ளை கரைசலோட. இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நான் வந்து இன்றைக்கி அப்பம் செஞ்சிட்ருக்குறேங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் வந்துச்சு. பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு தான் இதை வந்து பார்க்க போகிறேன். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தோசை மாவு பத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு தான் நான் வந்து பார்க்க போகிறேங்க. நான் வந்து இன்றைக்கி குழிப்பரியான பேரில் வந்து நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் வந்து வானலில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்படியே எடுத்து கரண்டியால் எடுத்து போட்டு செஞ்சாலும் செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அந்த குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஊற்றிடலாம். ஒரு 3/4 சைஸ் ஊற்றினீங்கன்னா நமக்கு எடுக்கும்போது பஃபியாக வருது, உப்பி வரும்போது கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு மேலெலாம் ஓட்டையாக வருதுன்னு. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் சாஃப்டாக வந்துச்சு இந்த அப்பம். இப்போ நல்லா பொன்னிறமாக வரும்போது எல்லா சைடும் நம்ம வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் அப்படியே செஞ்சு சூடாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களையும் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஒன்று கூட வைக்க மாட்டாங்க. அவ்வளோத்தையும் எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்கங்க. மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் எல்லாத்தையும் நல்லா வெந்ததும் எடுத்துகிட்டு போகிறேன். இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. இந்த மாதிரி அப்பம் பேசலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கோதுமை மாவில் செஞ்சுலாம் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து அரிசி மாவில் செஞ்சு போட்டிருக்கோம். நல்லா சாஃப்டாக வந்தது. எப்படி இருக்குன்னு இன்றைக்கி வந்து டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு லேஸாகவும் இருக்குது, பஃபியாகவும் வந்திருக்கு. நல்ல தக்கையாக இருக்குது. பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெத்தடில் இதே மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் போட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.